வணக்கம். இந்த தொகுப்பில் உங்களுடைய ஆசை என்ன வேண்டும்? தினமும் பணவரவு இருக்க வேண்டுமா? தொழிலில் முதல்வராக நீங்கள் வர வேண்டுமா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்க வேண்டுமா? கல்வி, எச்சினி வசியம் அல்லது கடவுள் சித்தரை பார்க்க வேண்டுமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு சக்தி கிடைக்க வேண்டுமா? அல்லது அடுத்தவர் மனதில் உள்ளது என்னது என்று தெரிய வேண்டுமா? இப்படி பலருக்கு பல ஆசைகள் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது விருப்பம் அடைய 2 முறைகள் நமது அகத்தியர் கூறியுள்ளார். முதல் முறை என்னவென்றால் இந்து உப்பு. இது நமக்கு நாட்டு மருத்துவ கடையில் கிடைக்கும். சிறிது பொடியாக வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த இந்து உப்பை இடது கையில் வைத்து வலது கையால் மூடிவிட வேண்டும். பின்பு நாம் கிழக்கு திசை பார்த்து அமர வேண்டும். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று மனதில் 2 நிமிடம் நன்கு நினைத்து கொள்ளுங்கள். பின்பு அகத்தியர் கூறிய மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். ஓம் ரீங் வசி வசி, ஓம் ரீங் வசி வசி. இந்த மந்திரத்தை நாம் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 3 மணி முதல் 5 மணிக்குள் சொல்ல வேண்டும். 48 நாளுக்குள் 1,00,000 தடவை நாம் சொல்லி முடித்திருக்க வேண்டும். இதை ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் சொல்லலாம். பெண்கள் அந்த நாட்களை தவிர்த்துவிட்டு மற்ற நாட்கள் தொடர்ந்து சொல்லலாம். இது 1,00,000 தடவை சொல்லும் பொழுது இந்த மந்திரத்திற்கு சக்தி கிடைத்துவிடும். ஒரு குழந்தை எப்படி கருவில் உருவாகிறதோ அதே போல் நமது ஆசைகள் நிறைவேறக்கூடிய வழிகள் உண்டாகும். இது உங்கள் மனதில் உணர முடியும். புத்தி கூர்மையுடன் செயல்பட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு முறை உள்ளது. அது என்னவென்றால், ஒரு எலும்பிச்சை பழத்தை நாம் பேரம் பேசாமல் கடையில் இருந்து வாங்கி கொண்டு வந்துவிட வேண்டும். பின்பு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் காலை குளித்துவிட்டு வெள்ளை நிற ஆடை அணிந்து 6:15க்கு நீங்கள் வீட்டில் வழக்கமாக கடவுளை வணங்குவது போல் எலும்பிச்சை பழத்தை கடவுள் முன் வைத்து தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். பின்பு நாம் அந்த எலும்பிச்சை பழத்தை கையில் வைத்து கொண்டு வடக்கு முகமாக ஒரு விரிப்பை விரித்து அமர வேண்டும். ஒரு மண் அகல் விளக்கு 4 அடி தூரத்திற்கு முன்பு நாம் வைக்க வேண்டும். அந்த மண் அகல் விளக்கு முன்பு இந்த எலும்பிச்சை பழத்தை வைத்து நாம் மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் ரீங் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய தேசி பழம் ஆகர்ஷ்ய வா வா ஸ்வாகா. ஓம் ரீங் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய தேசி பழம் ஆகர்ஷ்ய வா வா ஸ்வாகா. இந்த மந்திரத்தை தீபம் முன் இருக்கும் எலும்பிச்சை பழத்தை பார்த்து நாம் 15 நிமிடம் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை முழு மனதுடன் முழு கவனத்துடன் மந்திரத்தை பிழை இல்லாமல் சொல்ல வேண்டும். இவ்வாறு நாம் 90 நாட்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும். சிலருக்கு 45 நாட்களிலே அந்த எலும்பிச்சை பழம் நகர்ந்து அவர்களிடம் வந்துவிடும். சிலருக்கு 90 நாட்கள் ஆகும். பின்பு அந்த எலும்பிச்சை பழத்தை வைத்து நமக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் செய்து கொள்ளலாம். 90 நாட்களில் அந்த எலும்பிச்சை பழத்தை நாம் தீபம் முன்பு வைக்கும் பொழுது கவனத்துடன் அந்த தீப ஒளியில் கருகி விடாதபடி வைக்க வேண்டும். அந்த எலும்பிச்சை பழம் 90 நாட்களில் சுருங்கி காய்ந்து விடுமே தவிர அது அழுகி விடாது. 90 நாட்கள் முடிந்ததும் அதே போல் நாம் ஒரு புதிய எலும்பிச்சை பழத்தை வாங்கி 21 முறை இந்த மந்திரத்தை சொன்னால் அது நம்மிடம் நகர்ந்து வந்துவிடும். பின்பு நாம் அந்த எலும்பிச்சை பழத்தை பயன்படுத்தலாம். இது ஆண்கள் மற்றும் பெண்கள் யாரும் வேண்டுமானாலும் பண்ணலாம். இதுவிட ஒரு சிறந்த முறை எதுவும் இருக்காது. உங்களுடைய விருப்பங்கள் எதுவோ அது அனைத்துமே இந்த மந்திரங்கள் மூலம் அடைய முடியும். நன்றி.